4ஆம் சங்கீதத்தின் 27, 28. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் தமது கையை திறக்கும்போது சகல ஜீவராசிகளும் திருப்தியாய் வாழ்கிறது. ஆமேன். கையை பொதுவாக நம்ம இந்த பெட் அனிமலுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம்? இப்படி கொடுப்போம், அப்படி தானே? கையை கொஞ்சம் அப்படி லைட்டாக திறந்து இதிலேருந்து அப்படியே ஏற விழுகிற மாதிரி கொடுப்போம். இன்னொரு மெத்தட் எப்படி? கையை இப்படி திறந்து, அப்புறம் கையை திறந்து அப்படி தூக்கி போடுறப்ப அந்த பெட் அனிமல், நம்முடைய வளர்ப்பு பிராணிகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது ஓடி வந்து அதை சாப்பிடுவதும் அதை பார்த்து நாம் மகிழ்வதும் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் பார். அப்போ இறையை கொடுப்பதில் 2 விதம் இருக்குது. கையை மூடி கொடுக்குற விதம், கையை திறந்து கொடுக்கும்போது அந்த ஜீவராசிகள் எல்லாம் அப்படி திருப்தி ஆகுமா. இந்த காலை வேளையில் சோத்திரம். அப்படி ஆகாயத்து பட்சிகளை, நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்களையே அப்படி போஷிப்பார் என்றால் தமது சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் செய்வார். அல்லேலூயா. 104ஆம் சங்கீதம் மிக அற்புதமான ஒரு சங்கீதம். ஏனென்றால் ஆண்டுடைய படைப்பு ஒரு குட்டி ஆதியாகமத்தின் அந்த புஸ்தகம்னு சொல்லலாம். ஆதியாகமம் பொதுவாக சிருஷ்டிப்பை மிக அழகாக வர்ணிக்கிறது. ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தா, கிரியேட்டர் என்பதை ஆதியாகமம் 1, 2 அந்த அதிகாரங்கள் மிக தெளிவாக விளக்குகிறது. ஆண்டவர் எப்படி இந்த பூலோகத்தை எப்படி படைத்தார், இந்த பூலோகத்தில் உள்ள எல்லா காரியங்களை, நீர்நிலைகள், சோத்திரமான சுடர்கள், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் எப்படி படைத்தார் என்பதை மிக அழகாக வர்ணிக்கிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம். அல்லேலூயா. அதே போல இந்த 104ஆம் சங்கீதத்தை எழுதின ஆக்கியோன் மிக அழகாக ஆண்டவர் ஒரு சிருஷ்டிகர் என்பதை வாசகர்களுக்கு நினைவுபடுத்துகிறான். அல்லேலூயா. ஆமென். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுங்கள், சிருஷ்டியை தொழுது கொள்ளக்கூடாது என்பதை மிக அழகாக அவன் சொல்லி காண்பிக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆக ஆண்டவர் சிருஷ்டிகர். 104ஆம் சங்கீதம் ஒரு நிறைவை போதிக்கிறது. அவர் ஒரு சிருஷ்டிகர், ஆகவே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. 105ஆம் சங்கீதம் ஆண்டவர் ஒரு மீட்பராக சித்தரிக்கிறான் சங்கீதக்காரன். 105 சங்கீதத்துக்கு மேலே ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம், காட் இஸ் அவர் ரிடீமர். ஸோ மீட்பராக சித்தரிக்கிறார். 106ஆம் சங்கீதம் இரட்சகராக, சேவியர், சால்வேஷன் நமக்கு கொடுக்கிறார், மன்னிப்பை அருளி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்று ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு பேர் கொடுக்கலாம். இந்த 104ஆம் சங்கீதத்தை நாம் எப்படி தியானிக்க போகிறோம்? நம் சிருஷ்டி கர்த்தா ஆண்டவர் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அவர் தமது வீடை உண்டாக்கி எப்படி அவர் தாபரிக்கிறார் என்பதை ஸ்தோத்திரம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய ஸ்தோத்திரம், அந்த நடை, அவருடைய வீடு எப்படிலாம் இருக்குதான் பாருங்க. வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். அவருடைய உடை என்னவென்றால் மகிமை, மகத்துவம். இப்படி மகிமையையும் மகத்துவத்தையும் தியானித்து அணிந்திருக்கிற ஆண்டவர் கந்தை துணியிலே முன்னணியிலே கிடத்தினார்கள். அல்லேலூயா. glorious God. Our God is an wonderful, glorious God. மகிமை, மகத்துவம் அணிந்திருக்கிற தேவன். அவரை கந்தை துணியிலே கிடத்தினார்கள் என்றால் ஆண்டவர் தன்னை எவ்வளவாய் தாழ்த்தியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய உடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தை குறித்து வாசிக்க கேட்போம். அடுத்த 2 வசனத்தை வாசிக்கலாம். வஸ்திரமாக தரித்து, ஒளியை வஸ்திரமாக தரித்து, வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். பாத்தீங்களா? ஆண்டவருடைய அந்த நடவடிக்கையெல்லாம் சொல்லப்படுகிறது. காற்றுகள் அடிக்கும் போது அப்ப நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதன் மேல் அவர் பறந்து செல்லுகிறார். அல்லேலூயா.
இயற்கையை தியானிக்கும் போது அப்படியே ஆண்டவருடைய அந்த மகிமையை நாம் உணர முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? நம்ம ஒரு எல்இடி பல்பு இதை எரிய வைக்கணும்னா எங்கேயோ ஜென்ரேஷன் பவர் ஸ்டேஷனில் அந்த பவர் உருவாக்கி அந்த ஜென்ரேட் செய்து அவைகளை டிரான்ஸ்மிட் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளேயும் கோடி கணக்கு ரூபா கொட்டுக்கிறோம் பாருங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி வெளிச்சத்தை உருவாக்குவதற்கு, இந்த ஃபேன் சுற்றுறதுக்கு, காற்றை கொண்டு வருவதற்கு, ஒளியை கொண்டு வருவதற்கு எவ்வளோ கோடிக்கணக்காக நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் நமது கண்களுக்கு முன்பாக இயற்கை நமக்கு எல்லாம் இலவசமாய் தருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் போட்டிருக்க ஒரே லைட்டு அகில உலகத்துக்கும் அது பிரகாசமாக இருக்குது. இங்கே எத்தனை லைட்டு போட்டிருக்கோம் பாரு, இவ்வளோ ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம என்னைக்கா தியானிச்சிருக்கிறோமா? ஒரே ஒரு லைட்டு அந்த இலுமினேஷனால் எல்லாம் சமச்சீர் அளவிலே நம்ம ஒரு லைட்டு மாற்றி ரொம்ப பிரகாசமான லைட்டு போடணும் அப்படின்னா 1000 வாட்ஸ் அல்லது 2000 வாட்ஸ் போடுறோம். பக்கத்தில் போக முடியுதா? அப்படியே சோத்திரம், அது நெருப்பை உமிழ்கிறது பார். இது ஒரே ஒரு சூரியன் தான் எல்லாவற்றுக்கும் அழகாக ஷேர் பண்ணி ஈக்குவலாக அந்த இலுமினேஷன் வந்து நமது இடத்தை பிரகாசிக்க செய்கிறது. நம்ம கிளியராக நடக்க முடிகிறது. அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் எல்லாம் பகல் நேரத்தில் எவ்வளோ அழகாக செய்ய முடியுது பாருங்க. ஆக ஆண்டவரை நாம் அவருடைய படைப்புகளை தியானிக்கும் போது அவருடைய மகிமையை நாம் கண்டுகொள்ளலாம். ஆமென். சோத்திரம். இங்கே ஆண்டவர் சொன்ன அவைகள் என்று சொன்னால் எவைகள்? வாசிக்கலாம். முந்தின வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. திமிங்கலங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் அவைகள் உமது கையை திறக்கும் போது அவைகள் ஆகாரத்தினால் திருப்தியாகும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கையை யாருக்கு திறக்கிறார்? திமிங்கலங்களுக்கு திறக்கிறார். படிப்படியாக அப்படியே மேலே நம்ம தியானிக்கிறப்ப இது ஒரு மெத்தடுங்க. ஒரு வசனத்தை எடுத்து மெடிடேட் பண்ணுறப்ப அப்படியே ரிவர்ஸில் போகிறது. அவைகள் யாரெல்லாம் ஆண்டவர் திருப்தி ஆக்குவார்? திமிங்கலம். மேலே பாருங்க 21ஆம் வசனத்தில் பாலசிங்கங்கள். அல்லேலூயா. 20ஆம் வசனம் காட்டு சகல காட்டு ஜீவன்கள். 17ஆம் வசனம் குருவிகள், கொக்குகள். 18ஆம் வசனம் வரையாடுகள், குழிமுசல்கள். இப்படிலாம் நம்ம மெடிடேட் பண்ணோம். அவைகள் எவைகள் என்றால் திமிங்கலங்கள், பாலசிங்கங்கள், காட்டு கழுதைகள் என்று 11ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில் ஆகாயத்து பறவைகள். இவைகளெல்லாம் ஆண்டவர் மிக அழகாக போஷிக்கிறார். அல்லேலூயா. ஒரு திமிங்கலம் 100 யானைக்கு சமமான ஆகாரத்தை சாப்பிடுமா? 100 ஒரு யானையை யாராவது போஷிக்க முடியுமா? அந்த கவலமாக உருட்டி அப்படி உள்ளே போடுவாங்க பாருங்க, அது லபக்குன்னு முழுங்கிடும் அப்படியே. ஒரு யானையை வளர்க்குறதே கஷ்டம். 100 யானைக்கு தேவையான உணவுகளை ஒரு திமிங்கலம் சாப்பிடுமா? இதெல்லாம் யாருங்க வளர்த்த முடியும்? இதெல்லாம் பெட்டனிமலாக இருக்க முடியுமா? அப்போ இவைகளெல்லாம் போஷிக்கிறார் என்றால் ஆண்டவர் கைகளை திறந்து அவைகளை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சோத்திரம், அப்படியே ஆனந்தமாக இருந்தது. அவைகளெல்லாம் ஆண்டவரை நோக்கி காத்திருக்குமா? எவைகள்? திமிங்கலங்கள், பாலசிங்கங்கள், சகல காட்டு மிருகங்கள், சகல நாட்டு மிருகங்கள், கொக்குகள், குருவியும் சேர்த்துருக்கிறார் பார். குருவிலாம் அற்பமாக நினைக்க மாட்டார். ஸோ குருவிகள், காட்டு கழுதைகள், ஆகாயத்து பறவைகள், இவைகளெல்லாம் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறான். தே ஆர் வெயிட் ஃபார் த லார்ட். ஆண்டவர் எப்போ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாரு, எப்போ எங்களுக்கு லஞ்சு கொடுப்பார், எப்போ எங்களுக்கு டின்னர் கொடுப்பார் சொல்லி இவைகளெல்லாம் காத்திருக்குமா. 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் நம்மை போஷியாமல் இருப்பாரா? ஆமே. அப்போ நாமும் ஆண்டவரே என்னை நீங்க போஷிங்கப்பா என்று எத்தனை பேர் காத்திருக்க முடியும்? இந்த சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிற
ஒரு அருமையான பாடம். நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவரை நோக்கி காத்திருங்க. ஸ்தோத்திரம். எங்களையே போஷிக்கிறார் என்றால் உங்களை போஷியாமல் இருப்பாரோ? உம்மை நோக்கி காத்திருக்குமா. இயற்கையை இந்த சங்கீதக்காரன் கவனிக்கிறான். ஆகாயத்து பறவைலாம் என்ன செய்யுது? வலைதளத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆகாயத்து பறவைகளை பார்க்க வேண்டும் கண்டிப்பா. ஆமென். எங்க போட்டிருக்கு? ஆண்டவரே பார்க்க சொல்லியிருக்கிறாருங்க. 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகாயத்து பட்சிகளை ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. அவைகளுக்கு ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இல்லை, சேமிப்பு இல்லை, வைப்பு நிதி இல்லை, சீட்டு போடுறது இல்லை. அப்படிலாம் சொன்னால் தானே புரியும். லோன் வாங்குறது இல்லை. ஆனாலும் அவைகளையே போஷிக்கிறார் என்றால் நாம் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவைகள். அல்லேலூயா. எம்பெருமான் இயேசு வாயை திறந்து சொன்ன வார்த்தை, ஆகாயத்து பட்சிகளை கவனிங்கப்பா, அவைகளை எப்படி நான் உடுத்து வைக்கிறேன். ஆமென். நான் யோசித்து பார்ப்பேன். சோத்திரம். இயற்கை நம்மால் வெல்லவே முடியாதுங்க. இயற்கை கொடுக்குற சப்தங்கள், அதுக்கு ஈக்குவலாக யாராவது மியூசிக் போட முடியுமா? அவ்வளோ கிளாரிட்டியாக ஃப்ரீக்குவன்சி, ஹை ஃப்ரீக்குவன்சி என்ன, லோ ஃப்ரீக்குவன்சி என்ன, மிடில் ஃப்ரீக்குவன்சி என்ன, காதுக்கு கேட்காத ஒரு சத்தத்தை வௌவால் எழுப்புதே. இயற்கை நம்மால் வெல்ல முடியுமா? நெவர். செயற்கை ஒருபோதும் இயற்கைக்கு ஈடாகாது. அப்படி தானே? அதனால தான் நம்ம இன்றைக்கும் மார்க்கெட்டு போனால் நாட்டு மல்லி, நாட்டு கத்திரிக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்கள் படைப்பு இல்லை, செயற்கை இல்லை, இது ப்ரீடிங் இல்லை, இதெல்லாம் இயற்கையாகவே வளர்ந்தது. அல்லேலூயா. எது அதிகமாக காசு போட்டு வாங்குறாங்க? இயற்கை உரத்தினால் மருந்து தெளிக்காமல் பழுத்ததுங்க. பாருங்க, இப்போ நாட்டு சோப்பு கூட விற்கிறாங்க. நான் யோசித்தேன், என்னது நாட்டு சோப்பு, நாட்டுப்பால் எல்லாமே செயற்கை. ஆக இயற்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஆகவே இன்னைக்கு விலைவாசி கடும் உயர்ந்திருக்கிறது. எதுக்கு அப்படின்னா இயற்கையாக வளர்ந்ததுங்க. மருந்தே தெளிக்காம இந்த விளைச்சல் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. இயற்கையை நம்மால் வெல்லவே முடியாது. எத்தனை ப்ரீடிங் வந்தாலும் சரி, நாட்டுக்கோழியை தானே விரும்புகிறோம், பிராய்லரை விரும்புகிறோம். ஏதோ காசு இல்லாத நேரத்தில் பிராய்லர் வாங்கி சாப்பிட்றோம். கவனிங்க. சோத்திரம். எல்லாம் ஃபாஸ்ட்டு, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் செயற்கையாக கறி கூட செஞ்சுட்டாங்களாம் சைனாலெல்லாம். ஆனால் அதெல்லாம் அழிவுக்கு நேராக வழி நடத்துகிறது. இயற்கையை ஒரு மனிதனாலும் வெல்ல முடியாது. அல்லேலூயா. இயற்கை இயற்கை தான். கொரோனா வந்தப்போ கூட நம்மை தான் பாதித்தது. இயற்கை ஏதாவது பாதிச்சுச்சா சொல்லுங்க பார்ப்போம். இயற்கைக்கு கொரோனா வந்துச்சா? நிறைய உளவியலாளர்கள் சொல்கிறாங்க, கொரோனா வந்தப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அடைப்பட்ட அந்த 2 வருஷம் இருக்கு பார், 1 வருஷம் சிட்டிக்குள்ளே கூட மான் வந்துடுச்சு, சிட்டிக்குள்ளே கூட முதல்ல வந்துடுச்சு. அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷத்துக்குரிய அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டு இயற்கையை பெற்று தான். ஏன்னா அவ்வளோ நம்ம மாசுபடுத்தி வைத்திருக்கிறோம். புகை, இந்த ஸ்தோத்திரம் கழிவுகளால் இயற்கை மாசுபட்டிருக்கிறது. இயற்கை ஸ்தோத்திரம் ஒரு நாள் நம்ம வெல்ல முடியாது. அல்லேலூயா. இயற்கை அற்புதமானது. ஆமென். இயற்கை எதற்காக கொடுக்கப்பட்டது? இவைகளெல்லாம் பார்த்து சிருஷ்டிகர்த்தா இவைகளுக்கு பின்பாக செயல்படுகிறார். ஆமீன். அவருடைய சிருஷ்டியே இப்படி இருந்ததுன்னா அவர் எப்படி இருப்பார்? எவ்வளோ உயர்ந்தவர், இத்தனை பெரிய ஆண்டவர், என்னை விசாரிக்க, என்னை நடத்த நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. இயற்கை ஏன் பார்க்க சொல்றார் அப்படின்னா அதன் பின்புலத்தில் செயல்படுகிற ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இயற்கை என்பது இங்கே இருக்கிற ஜன்னலை போல. ஜன்னலை நம்ம திறக்கும்போது எப்படி வெளியே நம்ம பார்த்து ரசிக்கிறோமோ, இந்த இயற்கை, இந்த காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஆகாயத்து பட்சிகள், சோத்திரம், இந்த மரம் செடி கொடி எல்லாம் எவைகளை நமக்கு ஜன்னலாக காண்பிக்கிறது என்றால்
we can see our Creator. Hallelujah. So creation is a window through which we can see God. இந்த படைப்புகளின் வழியாக ஆகாயத்து பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஆமீன், செடி கொடிகள், இவைகளின் வழியாக நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நாட் அ மிரர். மிரர் என்ன செய்யும்? கண்ணாடி என்ன செய்யும்? நமது பிம்பத்தை காமிக்கும். இன்னைக்கு அப்படிதான், நம்ம பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்றோம், நம்மை பார்ப்பதற்கு அல்ல. சோத்திரம். ஒரு ஜன்னலாக பயன்படுத்தினால் நீங்கள் சிருஷ்டி கர்த்தரை நீங்கள் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. நாட் அ மிரர் இன் விச் we see ourselves. ஸோ ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை நம்ம தரிசிக்க வேண்டும் என்றால் இயற்கை கவனித்தால் போதும். ஹல்லேலூயா. இந்த இயற்கை, நான் ஏற்கனவே சொன்ன, இயற்கையை வெல்ல முடியாது. ஏனென்றால் அதனுடைய சப்தங்களுக்கு இணையாய் நம்ம மியூசிக் போட முடியாது. அதனுடைய வண்ண கலர் பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல் கலர். ஸ்தோத்திரம். அந்த ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும், அப்புறம் லைட் க்ரீன் இருக்கும், டார்க் க்ரீன் இருக்கும். ஒவ்வொரு பூக்களுக்கும் மிக அழகான கலர். ஸ்தோத்திரம். இதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே ஒரு பதத்தை அவன் பயன்படுத்துகிறார். மீண்டும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். அந்த கலர், யாரும் அப்படிப்பட்ட உடுப்பு நம்ம உடுத்தினதே இல்லையாம். 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:29. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களின் அந்த கலர்ஃபுல் என்ன, மயில் கலர் சாரிம்பாங்க. மயில் கலருக்கு ஈக்குவலாக யாராவது உடுத்த முடியுமா? அப்போ இயற்கையை கவனித்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் இந்த காலை வேளையில் தியானிக்கும்படி இந்த காலை வேளை நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. ஆமென். இனி அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இயற்கையை பார்த்து நாம் ரசிக்க வேண்டும். அதன் பின்புலத்திலே கர்த்தருடைய கரங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அவர் நம்மை போஷிக்கிற விதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் இவைகளெல்லாம் எப்படி போஷிக்கிறாராம்? நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமென். எல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள்லாம் பாடி ஆண்டவரை துதித்து கொஞ்ச நேரம் பார்த்தா ஆளை காணோம். எங்கே போச்சுன்னா நல்ல ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிட்டு கர்த்தர் கொடுக்குற இடத்துக்கு பறந்து போய் அதனுடைய ஆகாரத்தை தேடி அது கண்டுபிடிக்கிறது. அல்லேலூயா. அதேமாதிரி ஈவினிங் பாருங்கள், நம்ம வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கா, அதுக்கு என்ன ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ஈவினிங் அப்படி தான், அந்த அடையிற நேரத்தில் நல்ல ஆண்டவரை துதித்து விட்டு அது தன் படுக்கைக்கு செல்கிறது பார். இவைகளெல்லாம் நமக்கு எதை கற்றுத்தருகிறதுனால் நம்மையும் ஆண்டவர் போஷிப்பார். நாமும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த சங்கீதம் முடியும் போது ஸ்தோத்திரம், இந்த சங்கீதக்காரன் இவைகளெல்லாம் தியானித்து நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆமென். 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 33ஆம் வசனம் வாசிங்க. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. கடைசி நிமிடம் வரை அந்த ஆகாயத்து பறவைகளை கவனிங்க. என்ன பிரேஸ் அண்ட் வர்ஷிப். ஏர்லி மார்னிங், இரவும் குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க நல்ல கரங்களை தட்டி நம்மை வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், அவரை போற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை எக்காலம் நான் துதிப்பேன், நான் போற்றுவேன் எக்காலமும். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை. ஹல்லேலூயா.
ஒரு காரியத்தை நம்ம செய்யணும், ஆண்டவர் அதிகமாய் துதிக்கணும். அல்லேலூயா. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை. சோத்திரம். களஞ்சியத்தில் சேர்ப்பது அறுவடை செய்கிறதும் இல்லை. ஆனால் அவைகளையே போஷிக்கிறாருன்னா நம்மை போஷியாமல் இருப்பாரா? ஆமென். இயற்கையை கவனிக்கும் போது நம் ஆண்டவரை துதிக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம், நாம் கவலைப்படாது இருக்க வேணும். அல்லேலூயா. 14வது நாள் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, இருதயத்தில் சோத்திர பலவித கவலையோடு வந்திருக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். இயற்கை எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ஆண்டவரை துதிக்க முதலாவது. இரண்டாவது சோத்திரம். 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? இயற்கையை வைத்து ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு படிப்பினை சொல்லுகிறார். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆமென். அதெல்லாம் கர்த்தருடையது. காலங்கள் கர்த்தருடையது. விசுவாசிக்கிறீங்களா? இயற்கை, ஆகாயத்து பட்சிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது முதல் காரியம், நாம் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். இரண்டாவது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாளை தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு எச்சரிப்போடு இந்த ஆராதனை முடிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கவனிங்க, இவைகளை பார்க்கும்போது தேவ ஜனம் எச்சரிப்பும் பெற வேண்டும். அப்படி கண்டித்தும் சில வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயற்கை நமக்கு கற்றுத்தருகிற எச்சரிப்பு. யோபு 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைக்கிறார். ஒரு பலூன்ல தண்ணிய ஊற்றி மேல அப்படி கட்டி தொங்க விட்டு பாருங்க, அப்படியே தாங்க முடியாது. லைட்டாக ஏதாவது ஒரு ஊசி போட்டால் டப்புன்னு வெடித்து அந்த பலூன்லேருந்து எல்லா தண்ணியும் கீழே விழுந்துடும். மேகங்களில் எதை வச்சிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுங்க? தண்ணீரை வாட்டர் டேங்க் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. எங்கெங்கே மழை பெய்யும்னு சொல்லி அந்த மேகத்தை அனுப்பி அங்கங்கே அதை ஓட்ட போட்டு அழகாக ஷவர் மாதிரி பெய்ய வைத்து காட்டுகளுக்கு, மிருக ஜீவன்களுக்கு தண்ணீரை வருவித்து, பூண்டுகள், புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்க செஞ்சு ஆடு மாடுகள் எல்லாம் திருப்தியாகிறது. அல்லேலூயா. மேகங்களை அப்படியே தொங்க விட்டுருக்கிறாராம். பூமி அந்தரங்கத்திலே தொங்குகிறது. இஸ் இட் பாசிபிள்? இந்த அகில உலக இந்த பூமியை அந்தரங்கத்திலே தொங்க விட்டுருக்கிறார்னா எவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். மட்டுமல்ல, அப்படி தொங்குகிற பூமிக்கு ஸ்தோத்திரம், ஒரு அஸ்திவாரம் இருக்கிறதாம். there is a foundation. அதை வாசிக்க கேட்போம். யோபுவின் புத்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 38:4. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. சொல்லு. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு அப்படிங்கிறார். வரிசையா வாசிங்கன்னா ஒரு மிரட்டுவார் ஆண்டவர். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ நினைக்கிற அந்த ரங்கத்தில் தொங்குதுன்னு, ஆனா பூமிக்கு உன் கண்களால் பார்க்க முடியாத சில அஸ்திவாரம் உண்டு. அல்லேலூயா. சரியாக சுற்றுகிற அந்த இயக்கங்களை ஆண்டவர் எவ்வளவு அழகாக நியமித்திருக்கிறார் பாருங்க. தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிற பூமி, இதற்கு அஸ்திபாரம் இருக்கிறது. நூல் போட்டு அளந்தது யார்? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? சொல்லு அப்படிங்கிறார். அப்படின்னா இதன் பின்புலத்திலே இருக்கிற நான் எத்தனை சர்வ வல்லமை படைத்தவர். அல்லேலூயா. தேவ ஜனம் ஒரு உணர்வை அறிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்.
ஓ ஸ்தோத்திரம், இவைகளெல்லாம் இப்படி சீராக இயங்குகிறது. ஒரு 5 நிமிஷம் சன்லைட் லேட் ஆனால் எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு மணி நேரம் நம்ம சர்ச்சுக்குள்ள லேட்டாக வரோம். 1 மணி நேரம் டெய்லி சன் லேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆஃபீஸ் போகிறது லேட்டு, எல்லாமே லேட்டு. ஸ்தோத்திரம். கவனிச்சு பாருங்க, இயற்கையெல்லாம் எவ்வளோ அழகான கீழ்ப்படிதல் உள்ளவைகளாக இருக்கிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனையும் சுற்றி வருதுன்னா எந்த ஒரு ஸ்தோத்திரம் கட்டளை இல்லை. ஆண்டவர் ஒரு தடவை கொடுத்த கட்டளை அப்படியே கீழ்ப்படுகிறது பாருங்க. எத்தனை வருஷமா கீழ்ப்படுகிறது. இவைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அச்சம் இருக்க வேண்டும், ஒரு பயம் இருக்க வேண்டும். நாமும் இப்படி கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இஷ்டம் போல வாழக்கூடாது. இந்த பிரமாணம் என்ன சொல்லுதுங்க? அந்த பிரமாணத்தின்படியே ஸ்தோத்திரம் நான் வாழ்வேன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் ஆண்டவர் பூமியில் சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது? இந்த பிரமாணத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது. பூமி பாருங்க, ஆகாயத்து பறவைகள், கிரியேஷன் எல்லாம் ஆண்டுடைய பிரமாணம் இருக்கிறதுங்க, அதற்கு கீழ்ப்படுகிறது. பீச்சை பத்தி, கடற்கரையை பத்தி ஒரு அழகான பிரமாணத்தை அங்க வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை அதை அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்குதுங்க. 1000 ஆண்டுகள் அந்த கடற்கரை ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை நிறைவேற்றுது. 10-11 வசனத்தை வாசிக்கலாம். 10-11. நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்கள் உண்டு, கதவுகளையும் போட்டு, கடற்கரைக்கு கதவுகள் உண்டு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? பாத்தீங்களா? அப்போ நமக்கு தெரியாத கதவு பீச்சில் இருக்கு, நமக்கு தெரியாத தாழ்பாள்கள். நம்ம பீச்சில் போய் கால் நினைக்க போயிருக்கோம், ஆக்ரோஷமாக வரும், அப்படிதானே? அலைகள்லாம் பயமாக இருக்கும், இங்கே வந்துடுமோ. ஆனால் இந்த வசனம் அப்படியே இருக்கு பாருங்க. நம்ம கால் பக்கத்தில் வர்றக்குள்ளேயும் அந்த அலையெல்லாம் என்ன செய்யும்? அடங்கிருங்க. அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம காலை வந்து அப்படி நினச்சிட்டு போகும் பாருங்க. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். இதெல்லாம் பிரமாணத்தின்படி வாழ்கிறதுனால தான், இதை பிரமாணத்தை மீறுறப்ப தான் கடற்கரை சுனாமியை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அதுவும் ஆண்டவர் தாழ்பாள்களை திறந்து கதவை திறந்தாதான் சுனாமியே வருது. இதெல்லாம் ஆண்டவர் நியமித்தது, சும்மா கிடையாது. அப்போ இதெல்லாம் இயற்கை நம்ம கவனிக்கணும், கவனித்து எச்சரிப்பு அடையணும். ஓஹோ, கடற்கரைக்கு இவ்வளோ பிரமாணத்தை கை கொள்ளுகிற அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதே, அப்போ நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை அப்படியே மனதில் வைத்து பக்தன் எரேமியா ஒரு கண்டனம் பண்ணி ஒரு வசனத்தை பதிவு செய்கிறார் இயற்கையை குறித்து. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். எரேமியா 5:22. பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும் அவைகள் இறைத்தாலும் கடவாத படிக்கும் கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக. என்னவா பார்த்தீங்களா? கடற்கரைக்கு ஆண்டவர் பிரமாணத்தை வச்சிருக்கிறார். நமக்கு எப்படி நியாய பிரமாணம் 10 கட்டளைகள்லாம் இருக்கிறதோ, கடற்கரைக்கு நித்திய பிரமாணம், அதை கடந்துடக்கூடாது பிரமாணமாக. சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அப்போ நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் எப்படி காணப்படணும்? ஒரு பயபக்தி. அல்லேலூயா. இவைகளை பார்க்கிற நீங்கள் பயபக்தியோடு ஆண்டவரை சேவிக்க வேண்டும். பார்த்தீங்களா? எரேமியா பக்தன் கடற்கரையை வைத்து ஒரு எச்சரிப்பின் செய்தியை வழங்குகிறார். அல்லேலூயா. அப்போ இவைகளெல்லாம் போஷிக்கிறாரே, இவைகளெல்லாம் திருப்தி ஆக்குகிறாரே, நம்மையும் கட்டாயம் தேவன் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. ஆமென். அதிராதிருப்பீர்களோ அப்படிங்கிறார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்போ என்னை குறித்து உங்களுக்கு பயம் இல்லைன்னு அப்படிங்கிறார் பார். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்னைக்கு நீங்கள் பீச்சு போனாலும் இந்த எரேமியா 5:22 உங்கள் ஞாபகம் வரணும். அல்லேலூயா. வருமா? யோபு 38:10-11 எல்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு வரணும். அங்கே மறைவான தாழ்பாள்கள் உண்டு, மறைவான கதவுகள் உண்டு. அல்லேலூயா. சமீபத்தில் வாசித்தேன்,
இந்த கடற்கரை மண் இவ்வளோ அரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த மீனவர்கள் அச்சப்படுகிறார்கள். நான் நினச்சேன், இது என்ன அச்சப்படுகிறார், இது எதுக்கு பயப்படணும்? இதெல்லாம் தியானிக்கிறப்ப தான் தெரிஞ்சு, ஓஹோ இந்த கதவு திறக்கப்படுது, சோத்திரம், தாழ்பால் திறக்கப்பட்டிருக்கிறது, நித்திய பிரமாணம் கொஞ்சம் தளர்ந்து போகிறது. ஆகவே பாருங்களேன், மீனவர்கள் பயப்படுகிறார்கள், எங்களுடைய குடியிருப்பு பகுதியிலே வெள்ளம் வந்து விடுமோ என்று சொல்லி. இதெல்லாம் இவ்வளோ 100க்கு 100 உண்மை பாருங்க. இந்த காலவெளியில் எரேமியா 5:22 நம்ம இருதயத்தில் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. இந்த இயற்கை பறவைகளை வைத்து எம்பெருமான் இயேசு அருமையான ஒரு பாடத்தை கொடுக்கிறார். அதை வாசித்து நாம் முடிக்கலாம். இயற்கை நமக்கு கற்றுத்தருவது என்ன? தொடர்ந்து தேவனை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது குறிப்பு என்ன? இயற்கையை பார்க்கும்போது அவைகள் உழைக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்லை, அறுவடை செய்ய, ஆனாலும் அவைகளையும் போஷிக்கிறார். கவலைப்படாது இருக்க வேண்டும். அல்லேலூயா. 3வது குறிப்பு என்ன? இவைகளெல்லாம் பார்க்கும்போது தேவனை குறித்து ஒரு பயம் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் அதிராதிருப்பீர்களோ அப்படிங்கிறாரு பாருங்க. எரேமியா 5:22 நம்ம மறக்கக்கூடாது. ஆக கடைசியாக ஆண்டவர் அருமையான கற்றுக் கொடுத்த ஒரு ஓமை, சோத்திரம், ஒரு உருவகம் இயற்கையை பயன்படுத்துகிறார். மத்தேயு 10:29, 30, 31. மத்தேயு 10ஆம் அதிகாரம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் கரையிலே விழாது. அப்படின்னா ஆண்டவர் சித்தம் இல்லாம ஒரு குருவி கூட சாகாதாங்க. ஒரு காக்கா குருவி செத்து கிடக்குன்னா ஆண்டவருடைய சித்தம் அதுல நிறைவேறி இருக்கு. அப்போ 4வது சொல்லுகிற அருமையான பாடம், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இயற்கையை பார்க்கும்போது முதலாவது நம்ம தியானித்தோம், கர்த்தரை துதிக்க வேண்டும். 2வது நம்ம தியானித்தோம், கவலைப்படாது இருக்க வேண்டும். 3வது நம்ம தியானித்தோம், சோத்திரம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. 4வது என்ன? இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு பயப்படாதிருங்க, அவைகளையே போஷிக்கிறவர் உங்களை போஷிக்காம இருப்பாரா? நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில சோத்திரம், ஆண்டவர் கையை திறக்கும் போது, அந்த வசனத்தை வாசித்து மீண்டும் முடிக்கலாம். சோத்திரம், 104ஆம் சங்கீதம். ஆண்டவர் கையை திறக்கும் போது இந்த ஜீவராசிகள்லாம் என்ன ஆகிறதாம்? 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா. ஜீவராசிகள் எல்லாம் ஆண்டவர் கையை திறக்கும் போது அவைகளெல்லாம் போஷிக்கிறார். அடைக்கலான் குருவிகளை பார்க்க நாம் விசேஷித்தமானவர்கள். ஆமென். அல்லேலூயா. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல போட்டிருங்க பாருங்க. நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள், இருந்தீர்கள் அல்ல, ஸ்டில் இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆமென். பயப்படாதீங்க. சில காரியத்தை குறித்து உங்கள் இருதயத்தில் கலக்கம் இருக்கலாம். நீர் கைகளை திறக்கும் போது ஆகாயத்து பட்சிகள், ஜீவராசிகள், கடல்ல வாழ்கிற எல்லாம் ஆண்டவர் திருப்தியாகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு மண்ணுக்கே திரும்புகிற ஆண்டவரே சோத்திரம், அப்படிப்பட்ட ஜீவராசிகளை நீர் அவ்வளோ திருப்தியாக்குவர் என்றால், உமது சாயலிலே படைக்கப்பட்டு உமது சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற எங்களுக்கு எவ்வளோ திருப்தியான வாழ்க்கையை வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமது கைகளை திறந்து நீர் ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். திருப்தியான வாழ்க்கை அப்பா. ஒரு நாள் முறுமுறுப்பு வேண்டாம், கம்ப்ளைண்ட் வேண்டாம், குறை சொல்றது வேண்டாம்ப்பா. அந்த வாய் உம்மை துதிக்கிறதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி திறந்து ஆசீர்வதிங்க. ஒருவேளை கவலைகளோடு துக்கங்களோடு வந்திருப்பார்லனால் நீர் பேசியிருக்கிறீரப்பா. அந்த எல்லா துக்கம் எல்லாம் மாறினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பயம் இருதயத்தை விட்டு எடுத்து போட்டதுக்காக ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், வார்த்தையின் மன்னாவினால் திருப்தியாக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்வார்களாக. உங்க திருநாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.